மதுரையில் நடந்த தாவேகவின் 2வது மாநில மாநாடு விஜய்க்கும் அவரது கட்சிக்கும் மிகப்பெரிய கவன ஈர்ப்பை ஏற்படுத்தியது. மாநாட்டின் ஹைலைட்ஸ்: பிரம்மாண்ட கூட்டம். தமிழகம் முழுவதும் இருந்து திரண்ட லட்சக்கணக்கான மக்கள் தவேக அமைப்பின் வளர்ச்சியை காட்டியது. விஜயின் பேச்சு: தங்கிலீஷ் பாணி பேச்சு இளைஞர்களை கவர்ந்தது. எதிரிகள் திமுக, பாஜக என தெளிவாக குறிப்பிட்டார். முதன்முறையாக மோடியையும் ஸ்டாலினையும் நேரடியாக விமர்சித்தார். அதிமுகவையும் குறிவைத்து சீமானுக்கும் மறைமுக சவால் விட்டார். M.Gr. விஜயகாந்த் போன்ற தலைவர்களை போற்றியதன் மூலம் கூட்டணி வாய்ப்புகளை சுட்டிக்காட்டினார். செய்த மெசேஜ்: கூட்டணிக்கு நான் தான் தலைமை, ஆனால் ஆட்சியில் பங்கும் தருவேன் என்று தெளிவாக அறிவித்தார். மாநாட்டின் குறைகள்: தீர்மானங்கள், கட்சி கொள்கைகள் குறித்து பெரிதாக எதுவும் வெளிப்படவில்லை. விஜயின் தனிப்பட்ட பிம்பமே மாநாட்டின் மையமாக இருந்தது. அனுபவம் மிக்க தலைவர்கள் பின்புலத்தில் இல்லை. பேச்சு பெரும்பாலும் எதிரி விமர்சனம் மட்டுமே. வரலாறு விருது: விஜய் 1967 அண்ணா, 1777 எம்ஜிஆர். இருவரும் பல ஆண்டுகள் கட்சியில் வேரூன்றிய பின்னரே ஆட்சியை பிடித்தார்கள். ஆனால் விஜய், நான் விரைவில் வெற்றி பெறுவேன் என்கிறார். இது அதீத நம்பிக்கையா அல்லது நிஜ வாய்ப்பா என்பது சந்தேகம். மாநாட்டின் அடுத்த கட்ட சவால்: பாமக, தேமுதிக, அமமுக, OPS போன்ற கூட்டணி வாய்ப்புகள் தான் கைவசம். பாஜக அனுமதிக்குமா என்பது இன்னும் கேள்விக்குறி. மாநாட்டின் முடிவு: மாநாடு ஹிட் எனலாம். கூட்டம், உற்சாகம், பேச்சு அனைத்தும் தவேக வளர்ச்சியை காட்டியது. ஆனால் மெகா ஹிட் ஆகாமல் தடுத்த காரணம் தெளிவான கொள்கைகள், வலுவான தலைமைத்துவம் இல்லாமல். இனி தாவேக வெற்றி பெறுமா என்பதற்கு விஜயின் நண்பா, நண்பிகள்தான் முடிவு சொல்லப் போகிறார்கள்.